ஹாய். பிபிஇ அதாவது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அதை போய் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே இப்போ கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, இப்போ பிபிஇ அப்படின்னா என்ன? பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், அதாவது நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு சாதனம். அததான் நம்ம வந்து பிபிஇ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கலா இருக்கட்டும், ரேடியாலஜிக்கல், பிசிக்கல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இது எல்லா இடத்துலயுமே ஹசார்டு இருக்குங்க. ஹசார்டு வந்து இல்லாத ஒரு பிளேஸ் எந்த ஒரு பிளேஸுமே கிடையாது. ஹசார்டு கண்டிப்பா இருக்கும். ஹசார்டுனா என்ன? ஆபத்து. அந்த ஆபத்துல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும். அதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது ஒரு எக்யூப்மெண்ட் தான் அதை வந்து பிபிஇ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பிபிஇ இருக்கு பாத்தீங்களா? ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு இல்னஸா இருக்கட்டும், அல்லது இன்ஜுரியா இருக்கட்டும், அல்லது ஃபெட்டாலிட்டி இருக்கட்டும், இது வராம வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த பிபிஇ. இப்ப நீங்க வந்து பிபிஇ வந்து பயன்படுத்தினா ஒரு பெரிய விபத்துல இருந்து உங்களை தற்காத்துக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைக் ஓட்டுறோம். பைக் ஓட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட என்னது ஹெட் இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்மெட். ஹெல்மெட் அப்படிங்கிறது அது ஒரு பிபிஇல சேர்ந்ததுதான். அப்போ இங்க பாருங்க, ஒர்க் பிளேஸ்ல இன்ஜுரி ஆகாம தடுக்கும். அது மட்டும் இல்லாம கெமிக்கல் எக்ஸ்போசரா இருக்கட்டும், ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கா இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டி, இது எல்லாத்துக்குமே பிபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, வெளியில காமனா நம்மளுமே நம்மளோட என்னது உடலை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளும் பிபிஏ நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ இந்த பிபிஇஸ்ல எத்தனை டைப் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து ஐ ப்ரொடெக்ஷன், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹியரிங் ப்ரொடெக்ஷன், ஹேண்ட் ப்ரொடெக்ஷன், ஃபுட் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் ப்ரொடெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன், பாடி ப்ரொடெக்ஷன். ஓகே, அதாவது இந்த டைப் ஆஃப் பிபிஎஸ்லாம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு டைப்பையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேஸ் அண்ட் ஐ ப்ரொடெக்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட முகத்தையுமே நம்மளோட கண்ணையும் பாதுகாத்துக்கிறதுக்கான சாதனம். இது என்ன பண்ணும்? ஒரு ஸ்பிளாஷ் அல்லது பாத்தீங்கன்னா ஒரு லிக்விடு நம்ம மேல வந்து கண்ணுல படாம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம ஒர்க் பண்றோம், ஒரு சிஎன்சி மிஷின்ல ஒர்க் பண்றோம், ஒரு கூலண்ட் வந்து நம்மளோட கண்ணுல படாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ். இப்போ நம்ம இதுல எந்த மாதிரியான வந்து பிபிஇஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்த ஃபேஸ் ஷீல்டு யூஸ் பண்ணுவோம். வெல்டிங் அடிக்கும் போதும் சரி, இந்த ஸ்பார்க் எதுவுமே நம்ம வந்து கண்ணுல படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கெமிக்கல் ஸ்பிளாஷஸ் வந்து படக்கூடாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு லேசர் சால்டரிங் பண்ணும்போதும் சரி, அதே போல சிஎன்சி மிஷின்ல ஒர்க் பண்ணும்போதும் கூலண்ட் எதுவுமே நம்ம கண்ணுல வந்து தெறிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஓகே, இந்த மாதிரி பிபிஇஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபேஸ் ஷீல்டு, அதுக்கப்புறம் கேஸ் ரெசிஸ்டன்ட் காகல்ஸ், காகல்ஸ் யூஸ் பண்ணுவோம், கண்ணாடி. அதே போல பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஹெல்மெட்டு, வெல்டிங் காகல்ஸ், ஒவ்வொன்றுக்கும் டைப் ஆஃப் பிபிஎஸ் இருக்கு. இது வந்து அதுல இருக்கக்கூடிய ஹசார்ட்ல இருந்து உங்களை வந்து பாதுகாக்கும். ஓகே, இப்போ ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன், இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில கேசஸ் இந்த மாதிரி இதுல வந்து நீங்க வந்து ஸ்மெல் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், அதே போல ஒரு பாக்டீரியா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பிபிஎஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இப்ப நம்ம வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணோம்? N95 மாஸ்க் எல்லாமே பயன்படுத்துறோம். அதுல இருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த வந்து மாஸ்க் எல்லாமே. இப்போ ஒரு சில பெரிய பெரிய கேஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு கேஸ். அந்த மாதிரி ஒரு கேஸ்ல இருந்து உங்களை வந்து தற்காத்துக்கிறதுக்கும் இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன், அதாவது இந்த மாஸ்க் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஆர்பிடி, ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன். இப்ப இங்க பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே என்னது, மாஸ்க் தான். சர்ஜிக்கல் மாஸ்க், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பிபிஎஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களோட அன்வான்ட் கேஸ் எதுவுமே நீங்க வந்து ஸ்மெல் பண்ணாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே போல இங்க பாருங்க, சம் ஃபேஷியல் கவரிங், மாஸ்க், இது எல்லாமே என்ன பண்ணுது? ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன். உங்களோட பிரீத்திங் வந்து ப்ராப்பரா இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா அன்வான்டா எதுவுமே நீங்க வந்து ஸ்மெல் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம் பாத்தீங்கன்னா ஒரு வைரல் ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும்போது, அல்லது ஒரு காஃப் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்மள்ட்ட இருந்து மத்தவங்களுக்கும் நோய் பரவக்கூடாது, மத்தவங்கள்ட்ட இருந்து நமக்கு வரக்கூடாது. அதுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் பாடி ப்ரொடெக்ஷன். அதுல மெயின் வந்து ஹெட் ப்ரொடெக்ஷன்.
ஹெட் ப்ரொடெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம ஒரு பைக்ல போறோம், கீழ விழுறோம், இன்ஜுரி ஆகாம இருக்கும். இப்போ நீங்க ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்றீங்க. ஒரு ஹைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சம்டைம் கீழ விழும்போது, நீங்க ஹெல்மெட் ப்ராப்பரா வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணாது உங்க தலையில வந்து படும்போது பெருசா ஒரு இம்பாக்ட் ஆகாது. அப்போ உங்களோட ஹெட்ட வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஹெட் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாடி ப்ரொடெக்ஷன். பாடி ப்ரொடெக்ஷன் என்ன? சம் கெமிக்கல்ஸ் இப்போ ஒரு பெயிண்ட் ஷாப்ல ஒர்க் பண்றீங்க. பெயிண்ட் மேல படாம இருக்கணும். இந்த மாரி இதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த பாடி ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ப்ரொடெக்ஷன். கிளவுஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கிளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது சம் எலக்ட்ரிசிட்டி அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷாக் அடிக்கும் போது நம்ம அதுல இருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு இந்த ஹேண்ட் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடெக்ஷன். அதாவது நம்ம ஒரு கால்ல வந்து ஒரு வைட்டாமின் பொருள் விழும்போது நம்ம ப்ராப்பரா சேஃப்டி ஷூ வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்போ நம்மளோட பாத்தீங்க அப்படின்னா லெக் இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஃபுட் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே இப்ப நெக்ஸ்ட் இங்க பாருங்க சம் எக்ஸாம்பிள். ஒரு ஃபாலிங் ஆப்ஜெக்ட் கீழே விழுறதா இருக்கட்டும், நம்ம சேஃப்டி பெல்ட் யூஸ் பண்ணுவோம், சேஃப்டி வெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதே போல ஹெல்மெட், கிளவுஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் பாடி ப்ரொடெக்ஷன்ல வந்துரும். ஓகே. அதுக்கு சம் எக்ஸாம்பிள் தான். ஒரு கெமிக்கல் லேப்ல ஒர்க் பண்றோம். ஒரு கோட் யூஸ் பண்ணுவோம். அத பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் 6 ஃபீட்டுக்கு மேல ஏறி நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது சேஃப்டி பெல்ட் யூஸ் பண்ணுவோம். அதே போல வந்து ஓவரால் கவராலு, சேஃப்டி வெஸ்ட் இது எல்லாமே வந்து ஸ்கின் அண்ட் பாடி ப்ரொடெக்ஷன்ல வரக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹியரிங் ப்ரொடெக்ஷன். ஹியரிங் ப்ரொடெக்ஷன்னா என்ன? நம்ம வந்து அன்வான்டடான ஒரு நாய்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, டெசிபல் வந்து 95 டெசிபல் மேல போகும்போது, சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹியரிங் ப்ராப்ளம் வந்து வரலாம். அத தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இயர் பிளக் யூஸ் பண்ணுவோம். இந்த இயர் பிளக் என்ன பண்ணும்? அன்வான்டட் நாய்ஸ வந்து நமக்கு வந்து எடுக்காது. அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இயர் பிளக்ஸ். ஓகே. இதெல்லாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் பண்ணுவோம். அவுட் சைடு யூஸ் பண்ணுவோம். எங்க நாய்ஸ் இருக்கோ நம்ம அந்த இடத்த எல்லா இடத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ நீங்க பிபிஏ பத்தி தெளிவா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். நீங்களும் பிபிஇஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஹசார்ட் இருக்கிற இடத்துல. உங்களோட உடல வந்து நீங்க வந்து சிறப்பா பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதில் மீட் பண்ணுவோம். பாய்.